ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சொன்ன சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான ஃப்ரைட் சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சிக்கன் ரோஸ்ட் செய்கிறதுக்காக 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட சேர்த்து சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லாவே ஊற வச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு கடாயில் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இந்த சிக்கன் ரோஸ்ட் ரொம்பவே சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கனை ஒரு 1/2 பதத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ண இந்த எண்ணெயிலேயே நம்ம தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை மட்டும் விட்டுட்டு மீதமாக இருக்கிற எண்ணெயை தனியாக எடுத்து வைக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் சேர்க்கலாம். அடுத்ததாக ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் சேர்க்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கோங்க. சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயிலே நம்ம தாளிக்கிறதுனால சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயில் இருக்கிற மசாலா அப்புறமா 2 வெங்காயம் சேர்த்து நம்ம இதை செய்யும்போது இந்த சிக்கன் ரோஸ்ட் ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே செவக்க வதங்கி வந்தாச்சு. வெங்காயம் நல்லா செவக்க வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு தேவையான மசாலா எல்லாம் இப்போ சேர்க்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இதில் தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிற சிக்கனை இதில் சேர்க்கலாம். இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு இந்த சிக்கனை மசாலாவோட சேர்த்து வேக விடலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே ரோஸ்ட் ஆகி வந்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஃப்ரைடு சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.